வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். எம்பி நிர்மல் என் பேர். நான் நிறுவனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல். எனக்கு வயது ரொம்ப ஆகலை, 75 ஆகுது. 50 ஆண்டு காலமாக பொது உதவி செய்கிறேன். ஒரு முக்கியமான தொண்டு தமிழர்கள் நலன் கருதி நான் பேசுகிறேன். தேசியெல்லாம் கவனிங்க. இந்த தலைப்பு NBA. என் இன் நான்சி. MBA அல்ல. அது என்ன NBAன்றதுன்னா நாடார் தொழில் மேலாண்மை, நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது நாடார் என்ற சமூகம், நீங்களே யோசிக்கலாம். நிர்மல் கருப்பு திருமண ஆதரவாளர், ஜாதிகள் எதிர்ப்பாளர் எல்லாரும் தெரியும். இருந்தாலும் நான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது காரணம் இருக்குது. காரணம்னா, இன்று தமிழ்நாட்டில் ஒரு மதத்தில் உள்ள பேதங்களால் எண்ணற்ற ஜாதிகள் கொடுமைக்குள்ளாகப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தீண்டத்தகாதவர்கள்ட்டு. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அதிகமாக ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஜாதியினர் யார் என்றால் நாடார். நாடார் கொடுமைகள் நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய இதயமே வெடிச்சிடும். அவ்வளோ கொடுமைகள். அதுவும் 3 அரசுகள் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் தாண்டி வெற்றியை நோக்கி அவங்க போயிட்டாங்க. அதனால் நாடாருடைய தொழில் மேலாண்மை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, மற்ற சமூகங்கள், உதாரணத்துக்கு தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூகம், வன்னியர் சமூகம், இப்படி எல்லா சமூகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 சமூகம் இருக்குது. அவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணால் அவங்களும் வெற்றி அடைவாங்க. ஆராய்ச்சி பண்ணி இதில் பெருமையெல்லாம் யாருன்னா நாடார் சமூகம் தான் சாரும். நாடார் சோம்பலை நாடார், மற்றவை சாடார். நாடார் யாரையும் திட்டமாட்டாங்க, ஏன்னா வியாபாரிகள் அவங்க. இந்த NBA நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ற வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முதல் காரணம் நான் சொன்னேன், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரகசியத்தை. அவங்க எப்படி அடிமட்டத்திலிருந்து உயரம் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பெரிய பணக்கார தமிழர் யார் என்றால் சிவ் நாடார். அது ரொம்ப பெரிய பெருமை, தமிழர்கள்லாம் பெருமை. ஒரு தமிழ்நாடு சேர்ந்த சிவ் நாடார் தான் பணக்காரர். 2வது காரணம், இந்த நாடார் சமூகம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க, மகத்தான வெற்றி. ஆனால் அவங்களுக்கு பெரிய சுனாமி வருது. இப்போ வந்துடுச்சு ஆல்ரெடி. அந்த சுனாமி என்ன என்று சொல்லி நாம் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை அந்த சுனாமியிலிருந்து காப்பாற்றணும். அதுக்காக தான் அந்த உரை நான் பண்ணுறேன். இது குறிப்பாக மற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்லாம் இது ஒரு நாடார் பண்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க அதை மற்ற ஜாதி சங்க தலைவர்கள், ஜாதி மக்களும் ஒரு பண்பாடு. அவங்க அந்த என்ன பண்பாடுனா, வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கும் அவர்கள் யாரையும் வீணாக பகைத்துக் கொள்வதில்லை, எந்த ஜாதியும் அல்லது மதத்தினையும் புண்படுத்துவதில்லை, எவர் மனதையும் யாரையும் வசைப்பாடுவதில்லை. ஞாபகம் வச்சுங்க. அவர் வியாபாரிகள். ஆகவே மற்றவருடைய நன்மதிப்பு தான் பெறுவார்கள். அப்போ தான் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். நாடார் உறவு பாலங்களை எரிப்பதில்லை, அது உருவாக்குவாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். பட்டியல் ஜெயில்னு ஒரு வார்த்தை நான் உருவாக்கியிருக்கேன். பட்டியல்னு இருக்குது. பட்டியலில் இருக்கவங்க யார் அப்படின்ட்டு. பட்டியலில் இருக்கிற மக்கள் சலுகைகள் அதிகம். ஆனால் அந்த பட்டியல் என்பதே ஒரு ஜெயில். அதனால் நான் விரிவாக சொல்ல போகிறேன். 1954ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் பட்டியல் தயாரித்த போது அந்த பட்டியலில் எங்களை சேர்க்க வேண்டாம் என்று அணித்தரமாக கூறியவர்கள் தான் நாடார் பெருமக்கள். அப்போ அரசெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி எங்களை பட்டியலில் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட்டியலில் இருந்திருந்தாங்கன்னா உள்ள இந்த அளவு முன்னிருக்க முடியாது. பட்டியல் ஜெயிலேருந்து எல்லாம் வெளியே வரணும், கொஞ்சமாக வரணும். பட்டியலில் தங்கள் ஜாதி சேர்க்கப்பட்டால் சலுகைகள் பல கிடைக்கும் என்றாலும் எங்கள் ஜாதியை தயவுசெய்து பட்டியல் சேர்க்காதீர்கள் என்று கூறி ஆணித்தரமாக கூறியவர்கள் தான் நாடார் பெருமக்கள். அவங்க எப்படி சோதனைகளை சாதனைகளாக மாற்றினாங்க, தடைக்கற்களை படிக்கலாக மாற்றினாங்க, பிரச்சனைகளை பரிசுகளாக மாற்றினாங்க என்பதை நீங்கள் எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பட்டியல் ஜெயிலில் தமிழ்நாடு சமூகத்துக்கு 7 சமூகத்துக்கு நிச்சயம் இடஒதுக்கீடு கிடையாது. தமிழ்நாடு 7 ஜாதிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. பிராமணர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார், கார்காத்தார் பிள்ளைமார், கம்மார் நாயுடு, செட்டியார், சைவ வேளாளர். நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன். நாங்கள்லாம் தமிழ் சூதர்கள் தான் நாங்கள். ஆனால் முன்னேறிய ஜாதிகள் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த பட்டியல் இடம் கிடையாது. ஆனால் இந்த 7 சமூகத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க பட்டியல் இல்லாமையே கொடி கட்டி பறக்கிறாங்க. அந்த பட்டியல் வேண்டுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஐசக் நியூட்டன் சொன்னார், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னாரு. உலகத்தில் யார் வெற்றி அடைந்தாலும் பார்த்தா ஒரு 5 சாரரை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். முதல்ல ஜப்பானியர்கள். ஜப்பான்னா ஒரு காலத்தில் டூப்ளிகேட் கூட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஜப்பானாலே டூப்ளிகேட் நேஷன் பேர். ஆனால் 2வது உலகப் போரில் அணுகுண்டு வீசப்பட்டோன்னு ஜப்பானியர்கள் மாறினாங்க.
இன்றைக்கி அவங்க கார், அவங்க டிவி தான் உலகம் பூரா இருக்குது. யூதர்கள் ஹிட்லரால் கொல்லப்பட்ட உடனே சர்வ வல்லமை படைத்த மக்களாக மாறிட்டாங்க. சிந்திகள் யாருன்னா பாகிஸ்தானில் விவசாயம் பண்ணவங்க, சிறந்த விவசாயிகள். அவங்கள இரவோடு இரவாக துரத்தப்பட்டார்கள். இன்று சர்வதேச வியாபாரம் சிந்திகள் கையில் இருக்குது. நாடார்கள், நான் சொன்ன நாடார்கள் எப்படி வெற்றி அமைச்சாங்கன்னு. 5வது பாலக்காடு பிராமணர்கள். இந்த பாலக்காடு பிராமணர்கள் எப்படின்னா தமிழ்நாடு தஞ்சாவூர்லேருந்து போனவங்க. அவங்க கேரளா மண்ணில் இருந்தனால அவங்க வந்து சர்வேல த ஃபிட்டஸ்ட்ன்ற முறையில் அவங்களும் வந்து இன்று மத்திய அரசாங்கத்தில் சொல்லுவாங்க, செக்ரட்டரியேட்டில் அதிகமாக இருக்கிறது பாலக்காடு பிராமணர்கள் தான். அதனால் இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் சொன்னது போல் ஒரு பெரிய சோதனை வரவே தான் சாதனையாக மாற்றினாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சோதனை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன வைத்தியம் சொல்லிட்டேன். நான் 2 விஷயம் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். அது ஒவ்வொரு வீடியோவாக எங்கள் தம்பிக்கு 2 பேர் என் கூட தோல் கொடுக்குறாங்க, தோழர்கள். அவங்க பேரெல்லாம் கடைசியில் வரும். நாங்கள் வந்து 2 கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. 7ஆம் அறிவுன்னு ஒன்று கொடுக்க போகிறோம், 7 சுற்றுச்சூழல் கொடுக்க போகிறோம். 2மே வந்து பேக்கெட்டில் எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி. அதை நாங்கள் சொல்ல போகிறோம். 7ஆம் அறிவுன்றது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் மிக மிக தாழ்வான நிலையில் இருந்தேன். ஆனால் ஒரு குமஸ்தாவாக இருந்தேன். குமஸ்தாவிலையும் எனக்கு வந்து வேலையே கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் வங்கியில் மேலாளராகி 4 வருஷம் சிறந்த மேலாளராகி 5வது வருஷம் இந்திரா காந்தி விருது வாங்கினேன். ஒரு 15 துறையில் நான் வந்து கீழே இருந்து மேலே போனேன். மத்திய அரசு ஆலோசகரான, காஃபி போர்டு டைரக்டரான. இதெல்லாம் எனக்கு வந்தது காரணம்னா அந்த 7ஆம் அறிவு தான். அது கூட பகிர்ந்துக்க போகிறேன். நம்முடைய சிறந்த சொத்து எட்டாப் கம்ப்யூட்டர், மூளை. நீங்கள் எதை லேப்டாப்பை மறந்துடலாம், எட்டாப் கம்ப்யூட்டர் கூடயே வரும். அது எப்படி பயன்படுத்தலாம். 7 சுற்றுச்சூழல் இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம். 7 சுற்றுச்சூழல் 7ஆம் அறிவு பெற்றால் யாருமே யாருக்கும் இளைத்தவர்கள் நீங்கள்லாம் முன்னேறலாம். இது இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஆராய்ச்சியாளன், விஞ்ஞானி கூட. உடம்புல உயிரணுக்கள் இருக்குது. இந்த உயிரணுக்கள்லாம் வந்து நம்ம பேசும்போது சிந்திக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுது. உயிரணுக்கள் முக்கியமாக நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் பேசின ஒரு 5 நிமிடங்களில் பல ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் இறந்துருச்சு, புதுசாக வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, உங்களுடைய ஒரு உயிரணுவை எடுத்து குளோனிங் பண்ணி உங்களை மாதிரி உங்களால் உருவாக்கிடலாம். இப்போ கண், காது, வாய், மூக்கெலாம் அந்த செல் இருக்குது. அதனால் நீங்கள் சிந்திக்கும்போது பேசும்போது உதாரணத்துக்கு வாழ்க வளமுடன் நீங்கள் சொல்கிறீங்க, என்னை பார்த்து நான் கேட்கல, ஆனால் உங்கள் செல்ஸ் கேட்குது. நாசமாக போ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்ஸ் கேட்குது. அதனால் தன்வினை தன்னை சுடும் அவங்க சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் ஆராய்ச்சியாளனாக இருக்கேன். அந்த லைஃப் ஸ்டைல் மூலம் என்னென்னா ஒரு செல்ஃப் ப்ரோக்ராமிங் கற்றுக் கொடுக்க போகிறேன். 7ஆம் அறிவில் அதுவும் உண்டு, அது தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ மரபணு புரட்சி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய மரபு நீ கக்கூஸ்கர் தான் பிறந்த, நீ கூலிக்காரனாக தான் பிறந்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். அது பெரிய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த குறுகிய மனம் கொண்டவர்கள் கீழ் ஜாதிகளை கண்டால் உன்னால் முன்னேற முடியாது, உன் மரபணு ப்ரோக்ராம் அப்படி என்று யாரும் செய்வார்கள். இது பொய். ஏன்னா மரபணு என்ன பண்ணுதுன்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி ப்ரோக்ராம் பண்ணிக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் சுற்றுச்சூழல் 7 சுற்றுச்சூழல் நீங்கள் மாற்றினா உங்கள் மரபணு மாற்றம் பெறும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரும். 7ஆம் அறிவு 7 சுற்றுச்சூழலை வச்சு நான் முன்னேறினேன். எங்கள் குடும்பத்தினர், என் மகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. என் துணைவியார் மருத்துவக் கல்லூரி இயக்குனராக வந்தாங்க. எங்கள் வங்கி ஊழியர்கள்லாம் இந்தியாவிலே சிறந்த வங்கி ஊழியர்கள்னு பேர் வாங்கினாங்க. லட்சக்கணக்கான பொதுமக்கள் என்னுடைய உரையை கேட்டு அவங்க பகுதியை தூய்மையாக மாற்றினாங்க. தலித் மக்கள், நான் வந்து பார்ப்போட்டு பறையர் வீடியோ எடுத்துருக்கிறேன், அதன் மூலம் அவங்க முன்னேறி இருக்காங்க. என் பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள்லாம் மாறி இருக்காங்க. சமுதாயத்தில் பிரபல ரவுடிகள் என்று பெயர் பெற்றவர்கள்லாம் அவங்கள திருத்தியிருக்கேன். காரணம் என்னன்னா, இதை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்னு ஒப்புக்கொண்டால் யாரையும் கெட்டவன் சொல்லாதீங்க. அவன் கெட்டவனாக இருக்க ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளான். அவன் வந்து நம்ம நல்லவனாக மாற்றலாம்னு ஒரு முடிவுக்குவாங்க. 7 சுற்றுச்சூழல் என்னென்னா தூய்மை சுற்றுச்சூழல். தூய்மையாக வச்சுக்கிறதுன்னா நம்ம மூதாதையாரே பண்ணது தான். அது நம்ம புதுசாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. தூய்மையாக வச்சுக்கணும். நீங்கள் குப்பையை போடலாம், தூய்மையாக தான் இருக்கும். அதாவது பசுமை சுற்றுச்சூழல் 2 மரமாக நட்டு வைங்க. வருமான சுற்றுச்சூழல் இதுதான் பெரிய பிரச்சனை. வேலைகள் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். பல வேலைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியல. பல வேலைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த வேலைக்கு உங்களால் போய் செய்ய தெரியல உங்களுக்கு. அது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். 3வது வேலை வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கலாம். வருமான சுற்றுச்சூழல் 3வது முக்கியம். 4வது கட்டப்பட்ட சுற்றுச்சூழல். ஒரு கூரை இருக்கணும், விளக்கு இருக்கணும், ரோடு இருக்கணும், சாக்கடை வசதி இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். இதுவும் கற்றுக் கொடுக்குறோம். சமூக சுற்றுச்சூழல், நீ என்ன ஜாதி இழிவுபடுத்துகிறாங்க இல்லையா, அது கட்டாயம் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். மன சுற்றுச்சூழல், நம்ம மனதிலே வந்து நான் தாழ்த்தப்பட்டவன், நான் பிற்படுத்தப்பட்ட ப்ரோக்ராம் ஆகுது, அதை நீங்கள் மாற்றணும். உயிர் அணுகு என்ன சொன்னேன், லைஃப் ஸ்டைல். இது 7 சுற்றுச்சூழல் சொல்லிட்டேன். 7ஆம் அறிவு பற்றி சொல்லிட்டேன். 7 சென்ஸ் குரு இந்த வெப்சைட் இருக்குது, அதை போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஒரே அற்புத கம்ப்யூட்டர் என்னென்னா, நான் சொன்னது போல் மனித மூளை தான். இந்த சேல்ஸையும் இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணலன்னு. இந்த வீடியோ வந்து நாடகங்களை பற்றி பேசுகிறேன். குறிப்பாக யாருக்காக நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, பறையர்,
தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், இருளர், மலை ஜாதியினர், செங்குந்தர், கவுண்டர், இடையர், கோனார், வன்னியர், முத்தரையர், துருவ வேளாளர், இசை வேளாளர், நாடார்கள், மீனவர்கள், கொங்கு வேளாளர், உடையார், சைவ வேளாளர், ஜாதி விட்டு போய் நான் மன்னிக்கிறோம். எல்லா ஜாதியும் தான். ஏழைகள் எல்லாமே முன்னேறலாம். எல்லோரும் முன்னேறுவது தான் என்னுடைய குறிக்கோள். அதே போல் மத பேதம் கிடையாது. என்னுடைய இல்லத்திலே 10 மதங்களில் 10 கோயில் இருக்குது. இந்த 7ஆம் அறிவால் 2000 செடி வீட்டுக்குள்ளே வளருது. காடு மாதிரி, வீடே காடாயிடுச்சு. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், ஜெயின்கள், சீக்கியர்கள், லிங்காயத்துகள், வீரசைவர்கள், சன்மார்க்கம், ஐயாவழி, இத்தனை மதம் நான் சொல்லியிருக்கேன். இத்தனை மதத்தில் சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 மதங்கள் இருக்குது. 10 மதங்களை சேர்ந்தவங்களுக்கும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நாடார்களுக்கு மற்ற சமூகத்துக்கு இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. காமராஜர் என்ற பெருந்தலைவர் வரதுக்கு முன்னாடி 50 தலைவர்கள் சமூகத்தில் உருவாகியிருக்காங்க. 50 தலைவர்களும் அற்புத மனிதர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சமூக முன்னேற்றத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சமூக தலைவர்களை உருவாக்குறது ஒரு முக்கியமான வேலை இது. நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். எங்கள் சமூகத்தில் அது மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம். எக்ஸ்னோர் ஐயக்கம் இருக்குது, நான் இருக்கிறேன். இந்த உரைநடை நாடார் சமூக பெருமக்களை பற்றியது 5 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி நாடார் சமூகம் சந்தித்த கொடுமைகள், சித்திரவதைகள். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு கனமான இதயம் வேணும், இல்லைன்னா பார்க்காதீங்க தயவுசெய்து. அடைந்த 2வது பகுதி அவர் அடைந்த மகத்தான இமாலய வெற்றிகள். 3வது அவர் வெற்றியின் ரகசியம், அது தெரிஞ்சுக்கணும், மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும். பட்டியலில் வந்தால் மட்டும் நாம் வெற்றி அடைய முடியாது, தெரிஞ்சுக்கணும். 4வது அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் சுனாமி, அதை நாடார் பெருமக்கள் நம்ம கட்டாயம் காப்பாற்றணும். நான் உண்மையிலே ஒரு காமராஜருடைய ஆவியை உடம்பில் நாடார் பெருந்தலைவருடைய பூந்தா நினைக்கிறேன். அந்த பிரளயத்திலிருந்து அவர் மீள 100க்கு 100 ஒரு சிறந்த 7ஆம் முறை விடயம் கொடுக்குறோம். 5 பார்ட்டும் கவர் பண்ண போகிறோம். ஏன் நாடார் சமூகத்தை எடுத்துக்கிட்டேன்னா, நான் சொன்னது போல் உலகத்திலே இவ்வளோ கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட ஜாதி யாரும் கிடையாதுங்க. ஆனால் 2வது என்னென்னா, இவ்வளோ கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் எப்படி வீறு கொண்டு எழுந்தார்கள் என்றது ஆச்சரியம். அதனால தான் படுபாதாரத்தில் எப்படி எவரெஸ்ட்டை தொட்டாங்கன்றதை மற்றவர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை நான் எடுத்திருக்கேன். அவங்க என்ன மேலாண்மை, பல மேலாண்மை உலகத்தில் இருக்குது. உலகத்தில் பெஸ்ட் என்னென்னா, அமெரிக்கன்ஸே படிக்கிறது ஜப்பானிய மேலாண்மை, அமெரிக்க மேலாண்மை, பிரித்தானிய மேலாண்மை, இந்தியாவிலே குஜராத்தி மேலாண்மை இருக்குது, சிந்தி மேலாண்மை, ஜெயினி மேலாண்மை, இதெல்லாம் இருக்குது. நமக்கு இதெல்லாம் வேணாம். உள்ளூரில் நாடார் மேலாண்மை இருக்குது, அதை நம்ம பின்பற்றலாம். நாடார் மேலாண்மை கற்றுக் கொடுக்க போகிறோம். இது தயவுசெய்து பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க. இப்போதே தயார் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் NBA இது MBA அல்ல, நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அது அடுத்தது என்னென்னா, 74 துறைகளில் இந்த பட்டியலே போட்டிருக்கேன். 74 துறைகளில் டாப்பில் இருக்காங்க நாடார். 74 துறையில் இருக்காங்க. அதை சொன்னது போல் சிவ் நாடார் அவர்கள் தான் இந்த பணக்கார தமிழர் உலகத்திலேயே. கொடிய உயர் சமூகத்தினர் நாடார் சமூகத்தை எந்த நிலையில் வைத்திருந்தாங்க என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கே இருந்தாங்க தான் அவங்களுடைய வெற்றியை நம்ம கணக்கிட முடியும், எவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு. நல்லா வெற்றி மகத்தானது தெரியும்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு. அவங்க எடுக்கப்பட்ட கொடுமைகள் என்ன பட்டியலில் நான் தீண்டாமை, உங்களெல்லாம் தெரியும். தீண்டாமைனா காணாமை, நடவாமை, கல்லாமை, நுழையாமை, அணியாமை. இது என்னென்னு உளியை மண்டே குழம்பும் இதெல்லாம் இருக்கான்னு கேட்கலாம். உண்மையிலே திருவிதாங்கூர்ன்றது துரதிருஷ்டவசமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இருந்தது. அங்கே ஆதிக்க ஜாதிக்காரங்க இந்த கொடுமையெல்லாம் பண்ணாங்க. யாருக்குன்னா நம்ம தமிழ் இனத்தை நாடார் சமூகத்துக்கு பண்ணாங்க. தீண்டாமைனா உங்களுக்கு தெரியும், ஆதி திராவிட, நாடார், ஈழவா, தீயா ஆகியோர் தொட்டால் தீட்டு அவங்க கணக்கு வச்சுருந்தாங்க. நாடார்னா 12 அடி வரணும், புலையார்னா 72 அடி வரணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம நாட்டில் இது மாதிரி தீண்டாமை ஒன்று இருக்குன்றத. 2வது காணாமை. அவங்க என்ன சொன்னாங்க, பறையறையும் புலையரையும் தொட்டா தீட்டு, நாடார், ஈழவா, தீயாவை பார்த்தாலே தீட்டுனாங்க. காணாமை எதிர்க்க வராத ஓரமாக ஒதுங்கிடுன்னு சொல்லுவாங்க. நடவாமை, கோயில் உள்ள தெருக்குள்ளே நடக்க அனுமதி கிடையாது. கல்லாமை, பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடாது, காலேஜில் சேரக்கூடாது, பெண் குழந்தைங்களாம் படிக்கக்கூடாது, பெண்கள் முன்னேறக்கூடாது, ஏன்னா கல்வி பெற்றால் சமமாகி விடுவார்கள். நுழையாமை, பொது குளங்கள் கிணறுகளில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, கோயிலில் நுழையக்கூடாது, கோயிலில் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அணியாமை, இது அந்த படங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டு காட்டுறோம். பெண்கள் தங்கள் இடுப்புக்கு மேல் உடை அணிய தடை, மார்பகங்களை மறைக்கக்கூடாது, ஆண்கள் தலைப்பாக கட்டக்கூடாது, நம்பூதிரி பிராமணர் எதிர்க்கு வந்தால் காலில் செருப்பு போட்டு போகக்கூடாது. விளக்கமாக சொல்கிறேன், இந்த 6 மைகள் தான் சொல்கிறேன். அதாவது உயர்ந்த ஜாதியர் வாழும் இடங்களில் கீழ் ஜாதியை விலக்கி வைத்தல், பொதுக்குளம், கிணறுகள், சந்தைகள், சாலைகள் ஆகியவற்றை பயன்படுத்த இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. காணாமை பற்றி சொன்னேன். எதிர்க்க ஒரு நம்பூதிரி பிராமணன் வந்தால் இவங்க ஓரமாக ஒதுங்கி நின்றுணும், அவங்க போன பிறகு தான் அந்த சாலையில் நடக்கணும். நடுவாமை பற்றி ஒரு கணக்கு வச்சுட்டாங்க, இவ்வளோ தொழில் இருக்கும், எப்படி இன்ச் டேப் வச்சு அளக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த கொடுமை ஒரு மதத்தின் பெயரால் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நாடார் 12 அடி தொலைவிலும் புலையர் 72 அடியில் சல்லும் போட்டிருந்தாங்க.
அப்புறம் இது வந்து அரசு அனுமதியோடு 1880 இது வந்து வருது. இதில் குறிப்பாக எந்த சமூகத்துக்கு அதிகமாக வந்தது கேட்டிங்கன்னா, பனையேறி நாடார், கேரளாவுக்கு ஈழவர்கள் என்று அழைக்கப்படும் தமிழக இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்தினர், தீயா, இந்த 3 ஜாதிக்கு தான் ரொம்ப அந்த மார்புகளை மறைக்கணும்னாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த பெண்கள்லாம் இடுப்பு மேலே ப்ளவுஸே கிடையாது, அணிய முடியாது. படங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்குலாம் இளைஞர்கள்லாம் சொல்லுங்கள், இது விழிப்புணர்வு தேவை. கண்ணகி பிறந்த நாடு இது. கொடுமைகோள் ஆகப்பட்ட தமிழ் இனப்பெண்களின் மார்புகளை நாங்கள் மூடியிருக்கோம். ஏன்னா அதில் கூகுளில் போனால் எல்லாம் நியூடாக இருக்காங்க, செமி நியூடாக, அதை மறைச்சிருக்கோம். அதனால் இவங்கெல்லாம் யாரும் மார்பகத்தை மறைக்கக்கூடாது. அதை விட கொடுமை என்னென்னா, அந்த ராஜாவோ அந்த நம்பூதிரி பிராமணர் வந்தால் பெண்கள் மன்னிக்கணும்லாம் சொல்கிறதுக்கு பெரிய முலைகள் உள்ளவங்க முதல் வரிசையில் உட்காரணும். முலை வரி என்று வசூலிக்கப்பட்டது, அந்த முலையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பேர் கூட 1952 திருச்சூரில் ஒரு கோயிலில் வந்து இந்த நாடார் பெண்கள், ஈழவாத்தியா பெண்கள்லாம் இந்த மேலே ரவிக்கை அணிந்துட்டு போனாங்க. அப்போ இன்னொரு ஜாதிக்காரங்களை விடப்பட்டு அவங்க ப்ளவுஸ்லாம் கிழிக்கப்பட்டு இந்த பெண்களாம் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். தோல் சீலை போராட்டம் ஒரு பெரிய போராட்டம். இந்த 18 சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து தோல் சீலைனா நம்ம ப்ளவுஸ், ஜாக்கெட், ரவிக்கை அதெல்லாம் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இந்த 18 பேர் அணியக்கூடாதுன்றது தான் அங்கே இருந்தது. இந்த அடக்குமுறை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டின பிறகு என்ன பண்ணாங்க, கிறித்துவ பெண்கள் மட்டும், கிறித்துவ நாடார் பெண்கள் அணியலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேடிக்கை. ஏன் கிறித்துவர்கள் ஆனாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்போ நம்மளை ஆண்டது பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள். அதில் வந்து கிறிஸ்தவ பெண்கள் போடலான்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்புறம் தங்கம் வெளி நகையில் அணியக்கூடாது. ஒரு பெண் 16 பெண் வந்து வெள்ளி வளையலை போட்டிருந்தாங்க, கையில் சூடு போட்டுட்டாங்க. வெள்ளி நகை அணியக்கூடாது. ஆண்கள் தலப்பா கட்டக்கூடாது. தலைப்பாயை கட்டி இடுப்பில் கட்டின யாராவது வந்தாங்கன்னா வேட்டியை மடித்து கட்டக்கூடாது. நம்புதிகள் முன்னால் கொடைகளை பிடிச்சி செல்லக்கூடாது. சுடுகாட்டில் வந்து நம்புதிகள் சுடுகாட்டில் வந்து வெட்டியானாக மட்டும் புலையர்கள் மற்றும் பறையல் நுழையலாம். ஒடுக்கப்பட்டு தனி இடுகாடு, கோயில் நுழையக்கூடாது. பொது குளம் தண்ணியில் எடுக்கூடாது, நுழையாமை. ரொம்ப முக்கியமாக கமுதி சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து அங்கே சுந்தரேஸ்வரர் கோயிலில் நுழையணும்னு சொல்லி 1885 ராமநாதபுரம் மன்னன் கண்காணிப்பில் இருந்தது. நாடார்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ பெரிய கலவரம் வெடிச்சது. அந்த கோயில் நுழையக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. பல பொருள் சேதம் ஏற்பட்டது. ரொம்ப வருத்தமான விஷயம். அதில் வந்து 21 பேர் கொல்லப்பட்டார்கள், பல பேர் படுகாயம் அடைந்தார்கள். 1899 ஜூலை நடுப்பகுதியில் இராணுவ தலையீடுக்கு பின் கலகங்கள் முடிவுக்கு வந்தன. அதனால் இவங்க வந்து இந்த இவருடைய ஆடை எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. ஆடம்பரம் 300% வரிலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 300 மடங்கு வரி அதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் சமூக பகிஷ்காரம் பண்ணணும்னு கொண்டாந்தாங்க. யாரும் இவங்களை வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது, உறவு வச்சுக்கூடாது, விட்டு வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது வச்சுட்டு அவங்களுக்கும் அபராதங்கள்லாம் போட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. 3 அரசுகள் இந்த கொடுமையை செய்தார்கள். கேரளா திருவாங்கூர் அரசு, நாயக்கர் அரசு, ராமநாதபுரம் அரசு. இந்த சட்ட மீறுபவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். 2வது நாடார் சமூகம் அடைந்த மகத்தான இமாலய வெற்றிகள் தான் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எத்தனை இருந்ததுன்னா 6 மை இருந்தது. தீண்டாமை, காணாமை, நடவாமை, கல்லாமை, அணியாமை, நுழையாமை 6 இருந்தது. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் நாடார் ஒரு உற்பத்தி செய்த பொருளோ இல்லை விற்ற பொருளோ இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. அப்போ வந்து நாடார்களுடைய பெருமையை நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து லிஸ்ட்டு போட்டார், ஒரு 50 நேம் போட்டு இந்த இதெல்லாம் மோசமான நாடார்கள், இந்த தவறான காரியமாக ஈடுபடுறாங்கன்னாரு. நான் சொன்னேன், நாடார்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80 லட்சம் 1 கோடி இருப்பாங்க. உங்களுக்கு 50 பேர் தான் எனக்கு கிடச்சிது. ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எல்லா சமூகத்திலையும் இது மாதிரி தவறு செயல்கள் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் நான் பேசுகிறது பெரும்பான்மையான நாடார்கள். இவங்களை வந்து தீண்டாமை நாங்கள் இல்லையா, இன்றைக்கி வந்து பெரிய டாக்டர்ஸ், அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய டாக்டர்ஸ், நம்பர் 1 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்ஸு, நடிகைகளாக இருக்காங்க. இவங்களாம் வந்து ஜாதியை வந்து என்ன ஜாதி சொல்லி பேரை கூப்பிட்டா நான் சொல்ல விரும்பலை. அது திரும்ப சொன்னால் கூட அது ஜாதி கொடுமையாயிடும். ஆனால் இன்று நாடார் சமூகத்தை யாராக இருந்தாலும் அண்ணாச்சின்னு கூப்பிட்றோம். ஒரு கடைக்கு போயிருந்தேன், அவங்க சொன்னால் பெரிய அண்ணாச்சியை சின்ன அண்ணாச்சியை பாருங்கன்னாங்க. சின்ன அண்ணாச்சி 23 வயசு தான் ஆச்சு. ஆனால் உண்மையை பெருமையாக இருந்தது. யார் அவமரியாதை பண்ணாலும் அங்கேயே வந்து அவர் வந்து அந்த நாடார் வந்து சின்ன அண்ணாச்சி ஆகிட்டார். அது முக்கியம். அது அண்ணாச்சின்ற மரியாதை நம்ம தானாக நாடாரை பார்த்தா கொடுக்கணுன்றது நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ காணாமைன்னும் ஒரு நாடாரை நீங்கள் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாளில் வந்து ஒரு முறையாக ஒரு நாடார் நீங்கள் சந்திக்காத இருக்க மாட்டீங்க. அதனால் அந்த நாடார் ஒருவர் சாலையில் நடக்கக்கூட நிலை மாறி இன்று எவருமே எந்த சாலையிலும் ஒரு நாடார் கடையை கடக்காமல் செல்ல முடியாத நிலையை உருவாக்கிட்டாங்க. நாடாருக்கு வந்து சினிமா தியேட்டரில் வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய சட்டம் இருந்தது, நுழையாமை. அப்போ வந்து ஆச்சரியம், நாடார்கள் எப்படி பழி வாங்கினாங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க.
அப்போ வந்து நாடார்கள் வந்து ஒரு நாடார் தேட்டர் கட்டினார். தங்கம் தேட்டர்னு மதுரையில் கட்டினார். உலகத்திலே பெரிய தேட்டர் தான். 3500 பேர் பார்க்கலாம். நாடார்கள் கட்டிய நாடார்கள் பார்த்தாங்க, மற்ற சமூகத்தினர் பார்த்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி எல்லா படமும் ஓடிச்சு. ஒரு பெரிய என்ன சொன்னால், ஒரு மதுரையில் ஒரு முக்கியமான இடம் இந்த தங்கம் தேட்டர். 1919ஆம் ஆண்டு தான் பறையரும் நாடாரும் முதல் முறையாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நுழைஞ்சாங்க. அதுவரை இந்த கோயிலில் விடமாட்டாங்க, நுழையாமை. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, திருச்செந்தூர் கோயிலில் வந்து கோயிலுக்கு வெளியே ஒரு கல் வச்சுருப்பாங்க. அங்கே தான் பறையரும் நாடாரும் சந்து வழியாக முருகரை கும்பிடணும்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த கோயிலுடைய அரங்காவரே யாருன்னா ஒரு நாடார் தான். அதை ஞாபகம் வச்சுக்க, சரித்திரத்தை மாற்றிட்டாங்க தயவுசெய்து. இன்றைக்கி வந்து நாடார்கள் கோயிலில் நுழையாதுனாங்களே, 1000த்துக்கு மேற்பட்ட கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை உயர் ஜாதியினரும் போகிறாங்க. எந்த ஊர் சிவகாசி தான் கோயிலில் உள்ளே விட மாட்டாங்க. சிவகாசியில் மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து எல்லா ஜாதியினரும் வராங்க. அதே போல் அங்கே பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அந்த கோயில் இருக்குது. தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாடார்கள் கிட்டத்தட்ட 1000 குளங்கள் விட்டுருக்காங்க, கோயிலெலாம் குளங்கள் விட்டுருக்காங்க. அங்கே போய் நம்மளே தண்ணி குடிக்கிறோம். நல்லா எல்லாமே அவங்க வந்து தலைகீழாக மாற்றிட்டாங்க. கல்லாமைனாங்க. கல்லாமைனா படிக்கக்கூடாது அப்படின்னாங்க. உண்மையிலே நம்ம வந்து இந்த பெருந்தலை காமராஜர் உண்மையாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவரே இந்த கொடுமைக்கு உள்ளாகி தான் கல்வி கேட்காமல் போயிட்டார். ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்காட்டப்பட்டு நசுக்கப்பட்ட நாடார் சமூகம் யோசித்தார்கள். கல்வி தான் தங்களை உயர்த்தும்னு முடிவுக்கு வந்தாங்க. கல்வியில் வந்து இன்றைக்கி அதிகமான படித்த மக்கள் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் நீங்களாக யாருன்னு பார்த்தா நாடார் சமூகம் தான். அதுக்கு வந்து கிறிஸ்துவ கல்விக்கூடங்கள்லாம் பெரிதாக உதவி பண்ணாங்க. இன்று அவர்கள் வந்து கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், துணைவேந்தர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் நாடால் எங்கும் பிரகாசிக்கிறார்கள். கல்வி பெறுவதில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாட்டில் நாடார் சமூகம் இருக்கிறாங்க. ஏராளமான கல்விக்கூடம், பள்ளிக்கூடம், கல்லூரி நடத்துகிறாங்க. நாடார் மகாஜன சங்கம் ஒன்று உருவாக்குனாங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்ற சமூகத்துக்கெல்லாம் முதல்ல ஒற்றுமை, ஒரு குடைக்கீழே வாங்க, எல்லோரும் போட்டியாக வைக்கக்கூடாது, ஒரே குடைக்கீழே வரணும், அதான் முக்கியம். அந்த நாடார் மகாஜன சங்கத்துக்கு என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்து அந்த கல்விக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்க ஈட்டுற பொருள் கொஞ்சம் கொடுக்கணும். அதன் மூலம் நாடார் மகாஜன சபா வந்து பல கல்விக்கூடங்களை உருவாக்கிட்டாங்க. அணியாமை, இன்றைக்கி வந்து அவங்க நல்ல உடைகள் அணிகிறாங்க. இன்னும் கேட்டால் நம்ம போய் அவங்க கடைகளில் வாங்கி உடைகள் அணிகிறோம். நம்ம காணும் அதிசயம் என்னென்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க வந்து ஹோட்டலில் உள்ள பேங்க்கில் விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க. ஆனால் நாடாளும் சொந்தமான பேங்க் இருக்குது. ரொம்ப தலை சிறந்த பேங்க் இது. 1500 பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரி நாடார்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஹோட்டல்கள் எண்ணற்ற ஊர் நடத்துகிறாங்க. பல நூற்றுக்கான நாடார் உணவகங்கள் இருக்குது, மெஸ்ஸுகள் இருக்குது, சைவ உணவகங்கள் இருக்குது, பிரம்மாண்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்போ அமெரிக்காவில் இந்த பையன் பொண்ணலாம் கூட இந்த நாடார்கள் கட்டிய பிரம்மாண்ட ஸ்டோரை பார்த்து அமெரிக்காவில் இது மாதிரி இல்லையான்னு ஆச்சரியப்படுறாங்க. டிஸ்னி லேண்டை உருவாக்கிட்டாங்க, நகைக்கடையில் உருவாக்கிட்டாங்க. பிரம்மாண்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, ஆயிலு, எண்ணெய், பருப்பு, மசாலா எல்லாமே தயாரிக்கிறாங்க. ஐஸ்கிரீம், பால் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ முக்கியமாக வரும் சிவகாசிக்கு பல அதிசயங்கள் நான் பார்த்தேன். அங்கே வந்து ஐயா நாடார் தான் வந்து செய்தார். அதை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் என்ன அதிசயம்னு போய் கேட்டேன். அவர் சொன்னார், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டுனா ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு, போர்டு தான் இருக்குது, 4 வேலைக்கு வரலன்னாரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, பாவர்ட்டி, பஞ்சம் இல்லை, பட்னி இல்லை, வேறு என்ன வேணும். ஒரு முறை ஒரு பேங்க் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, வரா கடன் மிக குறைவாக உள்ள ஊர் சிவகாசி தான். நாங்கள் சிவகாசியில் வணிகம் செழிக்குது, ஆனால் யாரும் கடனை திருப்பாத இல்லைன்றது நம்ம பெருமிதம் அடையணும். இது இந்தியாவின் ஜப்பான் பேர். அவங்க வந்து பட்டாசு, வத்திப்பெட்டி, பிரிண்டிங் 3 தொழில் தொடங்குறாங்க. ஐயா நாடார் தான் தொடங்கினார். இன்றைக்கி வந்து இந்தியாவின் ஜப்பானாக அது திகழுது. அவங்க வெற்றியின் ரகசியத்தை பார்த்துக்கலாம். நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த பிரச்சனைலாம் வந்து ஊரில் வந்து சொந்த ஊரில் இருந்தால் என்ன பிரச்சனைனா, பல பேர் நான் மற்ற ஜாதிக்காரங்களும் சொன்னேன், ஊரை விட்டு வெளியே வாங்க, தமிழன் யார், திரைக்கடலோடையும் திரவியும் தேடு, ஊரை விட்டு வாங்க, ஊர்லேயே ஒரு கிணத்தவளையாக இருக்காதீங்க, ஒரு ஜாதி கால் மேலே கால் பட வெட்டி கொண்டுடுவாங்க. ஏன் ஊரை விட்டு? ஏன்னா பேசி முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுனா, சொந்த ஊரில் வேணாம், வெளியூருக்கு போகலாம், வெளியூரில் போனால் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டாங்கன்னு முடிவு எடுத்தாங்க. அது சாத்தூரில் ஒரு குளத்தில் உட்காந்து முதல்ல மீட்டிங் போட்டாங்க. அங்கே தான் முடிவுலாம் எடுத்தாங்க. எல்லாம் ஒரு உண்டியல் வச்சுப்பாங்க, ஒரு மண் உண்டியல், அதில் காசு போடுவாங்க, 4 8 போடுவாங்க. இந்த காசு தான் நாடார் மகாஜன சபைக்கு அமிச்சாங்க, எல்லோரும் அமிச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன 2வது முடிவு எடுத்தாங்க, ஒரு ஊருக்கு போவோம், அங்கேயாவது தொழில் தொடங்கும். என்ன தொழில்னா, மக்களுக்கு எது அடிப்படை தேவையோ அது தொழிலாக தொடங்கும்னாங்க. ஒரு தெரியும் நாடார் கட்ட தொட்டின்னு பேர். விறகு கடை இருக்கும், ஓலை, மூங்கில், சவுக்கு, ஏன்னா கொட்டா போடுற குடிசை, அதான் மக்களுக்கு அப்போ அதிகம் தேவை. அதை செய்தார்கள். அப்புறம் என்னாச்சு, கேஸ் அடுப்பு வந்தது, கான்கிரீட் ரூஃப் வந்து உடனே மளிகை கடைக்கு மாறினாங்க. மளிகை கடையிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸுக்கு போயிட்டாங்க. இப்போது சில வெடிக்கான சம்பவங்கள்லாம் சொல்ல ஆசைப்பட்றேன். நாடார்கள் பல பேர் நான் சந்தித்தேன். அவங்களை கேட்டேன் ஒரு ரகசியம். நான் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய பணக்காரர் கூப்பிட்டாரு, இன்சூரன்ஸ் பண்ணோம், பல பேர் சொல்கிறாங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணலாம். இவர் வந்து நாடார் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டு.
நான் வந்து ஒரு 2 கோடி போடலாம் பார்க்குறேன்னு பணக்காரர் சொன்னார். இதெல்லாம் இவருடைய எவ்வளோ வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாடார் கன்சல்டன் சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுக்க வேண்டாங்க, நீங்கள் எடுத்ததே போகிறோம், அவ்வளோ நிறைய எடுத்துட்டீங்கன்னு இருக்காரு. ஆச்சரியப்பட்டார். ஒன்று பிஸ்னஸ் வேண்டாமான்னாரு. நீங்கள் எனக்கு பிஸ்னஸ்க்காக உங்களையே நான் தவறாக கைட் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த நாடார் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் போயிட்டார். ஒரு வாரம் கழித்து அந்த நாடார் அந்த இன்சூரன்ஸ் பண்ண பணக்காரர் கூப்பிட்டாரு. என்னுடைய தம்பிக்கு வந்து 5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. ஒரு புடவை இருந்த சங்கதி நிகழ்ச்சி. ஒருத்தர் புடவை வாங்கிட்டு போகிறார், 30,000 ரூபா அந்த புடவை விலை. வாங்கி ஒரு வாரம் கழிச்சு வராரு, கடையில் போய் கொடுக்குறாரு, பாருங்கள் என்ன கரை ஆகிருக்குன்ட்டு. அந்த கடை முதலாளி யாருன்னா சின்ன அண்ணாச்சி, MBA படித்தவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்குற போது என்ன கரை இல்லைங்க, நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்றார். அப்போ பெரிய நாடார் பெரிய அண்ணாச்சி வராரு, ஐயா நாங்கள் தாங்க தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையை மாற்றிக்கிறார். சின்ன அவர் MBAக்கு கோவம், என்னடா NBA யார் நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி சொல்லிட்டாருன்னு கோவம். MBA சிரிச்சுட்டு பரவாயில்ல நம்ம வாடிக்கையாளர் முக்கியன்றாரு. பிற்காலத்தில் அந்த நாடார் அந்த ஒரு நாடார் கடைக்கு போய் பல லட்சப்பூர்வமான பொருளை வாங்கினார். காரணம் என்னன்னா அவருடைய இதயத்தை அவர் வெண்டுட்டார். ஒரு பூக்கடை வச்சுருக்கார் ஒருத்தர் நாடார். நான் போய் கேட்டேன், எப்படிங்க வியாபாரம் ஆகுதுன்னு. அப்போ என்னன்னு கேட்டேன். இல்லைங்க நான் பூவெலாம் கட்டி ரோட்டில் விற்பேன். விற்கிறபோது பல பேர் பூ குத்து வாங்குவாங்க. டக்குன்னு ஒரு டைரி பூ கட்டுறதுக்குள்ளே உங்கள் பேர், ஃபோன் நம்பர், எதுக்காக வாங்குறீங்கன்னு எழுதி வைங்கன்னுவேன். எழுதி வைப்பாங்க. அடுத்த வருஷம் நான் பண்ணுவேன், 3 டேஸ்க்கு முன்னாடி அவங்க சொல்லுவேன், லாஸ்ட் டைம் கல்யாணம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கினீங்களே, இந்த ரெடியாக வைக்கிறேன் வாங்க நான் சொல்லுவேன். அதன் மூலம் என்னாச்சு, வியாபாரம் பெருகி நான் ரோட்டில் விற்றுருந்தேன், கடைக்கு உள்ளே போயிட்டேன். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இது பெரிய இண்டியன் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது இவங்க பண்ணுறது. எந்த நாடாலும் கடையில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்ல மாட்டார். லக்ஸு கேட்டால் ரெக்ஸோனா இருக்குன்னு சொல்லுவார். இங்கே ஒரு ரவின்னு ஒரு நாடாக இருக்கார், எண்ணெய் கடை வச்சுருக்காரு அம்ஜிக்கரில். அவர் சொன்னார், அவர் கடையில் வேலை செஞ்சு சொன்னார், அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். இறந்தவொடனே அழுதுகிட்டே சொன்னார், கடையை மூடாதீங்கன்னாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா கடையை மூடாதீங்கன்றார். அவர் சொன்னாராம், சோகம் எனக்கு, ஏன் வியாபாரிங்க வந்து ஏமாந்து போகணுன்னாராம். அதனால் அரசியல்வாதியெல்லாம் கேட்டுக்கிறேன், நீங்கள் நினச்சினா கடை அடைப்பு செய்யாதீங்க. ஏன்னா நாடார்கள் வந்து சேவை செய்ய நினைக்கிறாங்க. நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க பல வழிகள் இருக்குது. கடையை மூடுவது ஒரு வழி அல்ல. அப்புறம் கடையில் என்ன வாங்கினாலும் அடுத்து வேறு என்னன்னு கேட்பாங்க. கூட்டு சேர்றது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கிட்ட ஒரு திறமை இருக்குது, உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அப்படி தான் கூட்டு சேருவாங்க. நம்ம ஊரில் இருக்க ஒரு நாடார் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் ஹோட்டல் சரவணா பவன். அங்கே ஒரு நாள் நான் போயிருந்தேன். ரொம்ப பசி, 11 மணிக்கு. போண்டா டோக்கன் கொடுத்தா போண்டா இல்லை. அந்த கடையில் இருக்க சின்ன பையன் பஜ்ஜி வாங்குன்னு சொல்லலாம், பணத்தை வாங்கின்னு சொல்லலாம். சார் ஃப்ரெஷ்ஷாக தரேன், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம், எப்படி இது இவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுடைய காரியத்தும் போது எங்கள் வீட்டிலேயே பிரிஞ்சி, பொங்கல் இதெல்லாம் வச்சு அவங்களே வாங்க சார் எங்கள் வீடு வாங்கன்றியானே. ஒருமே நான் வணக்கம் தமிழகத்தை சன் டிவியில் வந்தேன். அப்போ சரவணா ஸ்டோர்ஸ் நாடார் அவர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். கடையில் வேலை செய்யலாம் வச்சுட்டு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார். அப்புறம் நான் சொன்னேன், தலித் சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நான் வந்து என்னுடைய சமையல்காரில் 12 பேர் தலித் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போய் நான் அவங்களாம் பார்த்து பாராட்டினேன். ஒரு ரோட்டரி மீட்டிங்கில் அவரை பாராட்டினாங்க, சரவணா ராஜகோபால் அவர்களை. பாராட்டும் போது இங்கிலாண்டெலாம் பல பேர் வந்தாங்க. ராஜகோபாலுடைய நிர்வாகம் என்னன்றது தெரிஞ்சுக்க வந்தாங்க. ஆனால் எல்லாம் ஆங்கிலத்தை பேசினாங்க. அப்போ நான் தமிழில் பேசினேன். அப்போ வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் தமிழில் பேசின உடனே. இப்போ நாடார்கள் வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சது காரணம் என்னன்றதை நான் வேகமாக சொல்லிட்டே வரேன். ஒரு 5-10 நிமிஷம் முடிஞ்சிடும் அது. ஃபஸ்ட்டு நாடார்கள் சுயநெறி, அவங்களோட எத்திக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. என் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது முதல். அதுக்காக கடுமையாக உழைப்பேன். காலையில் 8 இரவு 10 மணி வரை வேலை செய்வேன். ஒழுக்கத்தை கடைபிடிப்பேன். மது, புகை மற்றும் சூதாட்டம் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டேன். தளராத மனம், தனியாத ஆர்வம், வற்றாத சிந்தனை, அயராத உழைப்பு ஆகவே என் மூலதனம். இதெல்லாம் நாடார்கள் சொன்னது வாங்க நான் எழுதியிருக்கேன். குடும்ப நெறிகள், சுயநெறி கருத்தபடி நான் பொருள் ஈட்ட உழைப்பேன். என் மனைவி குடும்பத்திற்காக உழைப்பார். என் குழந்தைகள் இருவரும் சேர்ந்து நல்ல கல்வி கொடுப்போம். குழந்தைகள் என் தனிப்பட்ட நெறியை பார்த்து அவர்களும் கடைபிடிப்பார்கள். அதாவது அவள் நேரத்தை படிப்பு, விளையாட்டு, உடற்பயிற்சிக்கு பயன்படுத்துவார்கள். ஓய்வு நேரத்தில் தொழிலுக்கு உதவுவார்கள். அதன் மூலம் அவர்கள் தொழில் பயிற்சி பெறுவார்கள். குழந்தைகள் வளர்ப்பில் கண்டிப்பு அவசியம். தொழில் நெறிகள், அதாவது நாடார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். உள்ளூரில் ஜாதி பேதங்கள் உண்டு. உள்ளூரில் எங்கள் ஜாதியை ஏளனப்படுத்தி பேசல யாராலும். ஆகவே ஊரை விட்டு வெளியூர் சென்று தொழில் தொடங்குவேன். மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்பேன். லாபம் மட்டும் குறிக்கோளாக இருக்காது. வாடிக்கையாளர் சேவையின் அவசியம். நல்ல பொருட்களை நல்ல உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறுவேன். பொருட்களின் தரம் முக்கியம். அப்புறம் தொழில் நெறிகள் தொடர்ந்து கலப்படம் எப்போது இருக்காது. பதுக்கல் என்றும் செய்ய மாட்டேன். நாடார் கடை என்றால் மக்களிடையே நம்பிக்கை இருக்கிறது. நாடார் கடை பிராண்டாக திகழ்கிறது. அந்த நல்ல பேரு குந்தகம் விளைவிக்க மாட்டேன். பணம் கொடுக்கல் வாங்கலில் சொல் முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன். அதாவது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு நாடார்கள் கொடுத்துருக்காங்க. தொழிலாளர் நெறிகள், கடமை,
நாடார் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தொழிலாளர்களுக்கு உணவு, உடை மற்றும் தங்க இருப்பிடம் தருவேன். அவர்கள் மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கொள்வேன். சம்பளம் தவறாமல் கொடுப்பேன். சம்பளத்தில் 50% பெட்ரோலுக்கு அனுப்புவேன். 2 காரணம். கையில் பணம் இருந்தால் அது தவறான காரணங்கள் போயிடும். 2வது பெட்ரோலை காப்பாற்ற வேண்டிய அவன் கடமை, அதுக்காக நான் அனுப்பிச்சிடுவேன். தொழிலாளர் நெறிகள், தொழிலாளரும் கண்டிப்பை கடைபிடிப்பேன். அது ஒரு பெட்ரோல் கடைப்பிடிப்பது போன்று தான். ஏன்னா அப்பா அம்மாலாம் விட்டு போயிடுறாங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை. பெட்ரோல் இங்கே இல்லை. 5 முதல் 10 ஆண்டுகள் அவர்களுக்கு நானே சொந்த செலவில் ஒரு தொழில் தொடங்கி வைப்பேன், நானே திறந்து வைப்பேன். அவங்க கல்யாண சுபகாரியத்தில் கலந்துப்பேன். அவங்கள போட்டியாக கருத மாட்டேன். அதாவது பாருங்கள், தொழிலாளர் நலன்றது யூனியன்லாம் இருக்குது, ஆனால் நாடார்கள்ன்றது ஒரு பெரிய இன்சூரன்ஸ். அதை நீங்கள் பார்க்குறீங்க. தொழில் செய்யும் நெறி, நான் தொழில் செய்யும் ஊரின் நல்ல காரியங்களில் பங்கேற்பேன். வீணான தர்க்கத்தில் ஈடுபட மாட்டேன். உள்ளூர் அரசியலில் தலையிட மாட்டேன். ஜாதி சண்டைகளில் மூக்கை நுழைக்க மாட்டேன். வம்பு வழக்குகளில் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன். பொது சேவை, முக்கிய பொது பணிகளுக்கு என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன். உள்ளூர் தொண்டு அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்து முடிந்தவரை தொண்டு செய்வேன். குடியிருப்போர் நல சங்க உறுப்பினராக சேர்ந்து பணியாற்றுவேன். இறை சேவை, உள்ளூர் கோயில் பக்தர்கள் அமைப்பு, உள்ளூர் சர்ச் குழுவில் இடம்பெறுவேன். சந்தூர் கோயில் திருப்பணிகளுக்கு, சந்தூர் சர்ச் இறைப்பணிகளுக்கு உதவுவேன். தொழில் பாதுகாப்பு, உள்ளூர் வியாபாரிகள் சங்கத்தை உறுப்பினராகுவேன். கூட்டணியில் அதிகம் பங்கேற்பேன். அதில் தொண்டாற்றுவேன். அவர்கள் எனக்கும் என் தொழிலுக்கும் பாதுகாப்பு அளிப்பார்கள். உறவின்முறை நாடார் சங்க அமைப்பு இருந்தால் அதில் உறுப்பினராகுவேன். தமிழ்நாடு நாடார் சங்கத்தில் பதிவு செய்து கொள்வேன். இவ்வளோ பாதுகாப்பு வச்சுக்கிறார்கள். அடுத்தது சமூகத்திற்கு கடமை. வேலை தரும்போது என் ஜாதிகாரர்களுக்கு முன்னுரிமை தருவேன். ஏனென்றால் அவர்களும் உள்ளூரில் ஜாதி பேதங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். உறவின்முறை நாடார் சங்க கட்டிடத்தில் என் சொந்த ஊர் சொந்தக்காரர்கள் வந்தால் அங்கு தங்க ஏற்பாடு செய்வேன். என் சமூக ஏழை மக்களுக்கு கல்வி உதவி செய்வேன். என் சமூக ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வேன். உறவினர் நிகழ்ச்சியில் மறக்காமல் கலந்து கொள்வேன். மீதம் இருந்தால் மற்றவர்களும் உதவி செய்வேன். சொந்த மண்ணுக்கு கடமையாற்றுவேன். வருமானத்தில் ஒரு பகுதியை ஊருக்கு கொடுப்பேன். சொந்த ஊரில் நாங்களாம் சேர்ந்து பள்ளிக்கூடம் கட்டுவோம். உறவின்முறை நாடார் சங்கம் மூலமாக கோயில் சர்ச் கட்ட என்னுடைய காணிக்கையை கொடுப்பேன். இப்போ நம்ம முக்கியமாக கிளைமேக்ஸ்க்கு வரும். ஆகட்டும் பார்க்கலாம். எனக்கு உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டு வேர்ட்ஸ், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னதும், காமராஜர் சொன்ன ஆகட்டும் பார்க்கலாம் தான். ரொம்ப ஒரு புல்லரிக்க ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு காமராஜர் வந்திருக்காரு. அது எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் தாத்தா அப்பாலாம் சேர்ந்து பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டினாங்க. அதுக்கு அவர் வரும்போது போலீஸ் ஒரு பெரிய காரில் வந்தார். அந்த ஊர் முனையில் போலீஸ்கார் மோட்டர் பைக்கில் எஸ்கார்ட் பண்ணி வந்தார். இப்போ நீங்கள் பார்க்குற படம் என்னென்னா, காமராஜர், பக்தோச்சலம் முதல்வர், அமைச்சர் உட்காந்துருக்கா. பின்னாடி எங்கள் அப்பா மாமா சித்தப்பா நிற்கிறாங்க. சின்ன ஓலைக்கோட்டா, இப்போ எளிமையாக இருந்தது. அந்த ஓலைக்கோட்டாவில் அது ஏறும்போதே காமராஜர் உயரமாக இருப்பார், தலை அடிச்சுது. நாங்கள் கொட்டா ஷார்ட்டாக போட எங்கே தப்பு தான், அதை சிரிச்சுக்கிட்டு நான் கவனிக்கலைன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசினார். அதை தொடர்ந்து எங்கள் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. விருந்து எல்லாம் தரையில் தான் உட்காந்து சாப்பாடு போடுவாங்க. காமராஜர் பக்தோச்சலம் மட்டும் டேபிளில் போட்டாங்க. காமராஜர் பார்த்து அதெல்லாம் முடியாது சொல்லி துண்டை விரித்து கீழே போட்டு உட்காந்து சாப்பிட்டாரு. அதாவது சமபந்தின்றதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சார். அவர் குலக்கல்வி திட்டம் ராஜாஜி 1953 கொண்டு வந்தார். அது பள்ளிக்கூட மாணவர்களுடைய பள்ளிக்கூட நேரம் குறைக்கப்பட்டது. மீதி நேரத்தில் பெற்றோர்களுடைய தொழிலை செய்யணும்னு ராஜாஜி கொண்டு வந்தார். இது அப்போ காமராஜுக்கும் ராஜாஜிக்கும் எதிர்ப்பு உண்டாச்சு. அப்போ குலக்கல்வி திட்ட காமராஜர் எதிர்த்தார். அப்போ அவருக்கு அந்த குலக்கல்வி முறைக்கு சாவுமணி எடுத்த 3 தலைவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, கர்மவீரர் காமராஜர், தந்தை பெரியார், பெருஞ்ச அண்ணா, இந்த 3 பேர் தான். அந்த குலக்கல்வியை எதிர்த்த போது 1919 ராஜாஜி சென்னை முதலமைச்சராயிட்டார். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் தலித் சமூகத்தின் பெண் குழந்தையை பள்ளியில் 3 மணி நேரம் அனுமதித்தால் போதும், மற்ற நேரம் அம்மா அப்பாவின் வேலைகளை உதவி செய்யணும்னு அவர் ஆணையிட்டார் ராஜாஜி. இதெல்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தார். பள்ளிகள் 5 மணி நேரம் இயங்கின, அது 3 மணி நேரம் இருந்தால் போருன்ட்டார் ராஜாஜி. கல்விக்கு முக்கியத்துவம் குறைச்சார். வீட்டு வேலைகளை மாணவிகள் கற்றுக்கணுன்னாரு. ஆனால் இதெல்லாம் அவர் என்ன சொன்னார், இது தவிர மாணவர்கள் தங்கள் ஊரில் துப்புரவு பணி, சாலை அமைத்தல், கட்டடம் கட்டுதல் போன்ற ஈடுபடுத்தப்படுறது 2 மணி நேரம் தினம் பள்ளியில் இயங்கும் என்றார் ராஜாஜி. அவெல்லாம் போய் ரோடு போடுறது, குப்பையை கூட்டுறது எல்லாம் செய்ய சொன்னார். காமராஜரை முதலாக்கிய குலக்கல்வி திட்டம் தானாக இருந்து கொண்டிருந்த தமிழகத்தின் மேல் இந்த கல்வி திட்டம் மண்ணினை ஊற்றிவிட்டது. இந்த கல்வி திட்டம் என்றார் பெரியார். மக்கள் எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுத்து பல கட்சிகள் ஒன்றுபடுத்தியது. காங்கிரஸ் கட்சிகள் காமராஜர் தலைமையில் எதிர்ப்பு வெளிப்பட்டது. ராஜாஜி வெளியேறினார். காமராஜர் 1954ஆம் ஆண்டு முதல்வரானார். ஆக குலக்கல்வி திட்டம் வராமல் இருந்திருந்தால் காமராஜர் முதல்வராகும் வாய்ப்பு குறைவு தான். அதான் வந்தார். அப்போ தான் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரம் தனியாக பிரிக்கப்பட்டது. அங்கேயும் குலக்கல்வி திட்டம்
மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் காமராஜர் திறந்தார். ஆயிரக்கணக்கில் புதிய பள்ளிகளை கட்டினார். ஒரு கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் காமராஜர் சொன்னார். இலவச கட்டாய கல்வியை தமிழகத்தில் உருவாக்கி வலுப்படுத்தினார். அப்புறம் பசங்கள்லாம் பட்னியாக வருதுன்னே மதிய உணவு கொண்டாந்த முதல் அரசியல் தலைவர் யாருன்னா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தான்றதை சொல்ல ஆசைப்பட்றேன். அப்புறம் வந்து இதை வந்து பல பேர் வேடிக்கையாக சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதில் காமராஜர் வாழ்த்துக்கு ஸ்கூலில் பாடணும்னு சொல்லியிருக்காரு. கல்விக்கு காமராஜர் போட்ட அஸ்திவாரம் என்னன்னா அது தொடர்ந்தது பின்னாடி. கட்டாய கல்வி உரிமை சட்டம், சமசீர்வு கல்வி, இதுக்கெல்லாம் வந்து முதல் விதையை வகித்தவர் காமராஜர் தான். நான் ஒரு குடிசை மாற்றுவாரி பகுதிக்கு போனேன். அங்கே சில கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழா மாதிரி சில கட்டடங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்ட்ராங்காக அந்த கட்டடங்கள்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக கட்டினதான்னு கேட்டேன். இல்லை இதெல்லாம் காமராஜர் கட்டினதுன்னாங்க. காமராஜர் கட்டின கட்டடம் இன்னும் உறுதியாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து நாடார் சமூகத்தில் யார் யார் சிறந்த மக்கள்ன்றதை சொல்லி முடிக்கிறேன். ஐயா வைகுண்டர்ன்றவர் தான் இந்த இந்து மதத்தில் இருந்த வேறுபாடுகளை, ஜாதி வேறுபாடுகளை எதிர்த்து ஐயா வைகுண்டர் வந்து ஐயா வழி என்று தொடங்கினார். ராபகதூர் ரத்தனசாமி நாடார் தான் நிறுவனர் நாடார் மகாஜன சகம். நேசமணி நாடார் யாருன்னா கன்னியாகுமரி தமிழகத்தில் இணைத்த நாடார் வசதியை காப்பாற்றியது குமரி தந்தை மார்ஷல் நேசமணி நாடார். மறந்துடாதீங்க. ஏன்னா நாடார் சமூகத்தையே இவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அந்த பேர் வச்சது யாருன்னா மாற்றம் செய்ய வேண்டும் என்று அதுக்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த செம்மல் சங்கரலிங்க நாடார். சுயமரியாதை இயக்கத்தூண் நான் நாடாரின் ஒரே பிரதிநிதி என்று சட்டசபையில் முழுகிய நாடார் இனத்தின் முடிசூடா மன்னன் WPA சுந்தரபாண்டியன் நாடார். அவர் செல்லலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம் யாருன்னா ஐயா நாடார். 90% நாடார்கள் வாழும் சிவகாசி மண்ணில் விவசாயம் செழிக்காது, வறண்டு பூமி என்று எண்ணிய காலத்தில் இது கந்தக பூமி, விடுமருந்தின் உலக போரிடம் என்று முதல் பட்டாசாலியை நிறுவிய ஐயன் பட்டாசு அதிபர் ஐயா நாடார். அவங்க துணைவியார் ஜானகம்மாவை பார்க்குறீங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான் நாடார். தமிழ் அவர் பேசினா கேட்டு இருக்கலாம். தமிழுக்காக வாழ்ந்து நாம் தமிழர் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? சைக்கிள் ரிக்ஷா ஊட்டுவியும் செய்தித்தாள் படிக்க வைத்த மாமனிதர் தந்தி இருக்கும் வரை தமிழ் வாழும் என்று தமிழ் மொழிக்கு அற்புதம் செய்த நம் அனைவரின் தமிழர் காயாமொழி சிவந்தி ஆதித்தனார் நம்ம நினைவு கூறுவோம். மணிமுத்தாறு அணையை கட்டியது காமராஜ் ஆட்சி காலம் என்றாலும் அதுக்கு தானே நிதி வசூலித்து தன் நாடார் சமூக மக்களுக்கு மணிமுத்தாறு அணையை கட்ட வைத்த கோசால்ராம் நாடார். அதாவது ரொம்ப ஆச்சரியம். ஒரு பேப்பர் சைதாப்பேட்டில் பேப்பர் போட்டுட்டு இருந்தாங்க. இன்று வங்கிகளில் பல்லாயிரம் கோடிகள் வரா கடன் உள்ளது. ஆனால் நாடுகளாக கருதப்படும் நரிக்குறளுக்கு ரேடியோக்களை கடன் திட்டத்தில் கொடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வந்து கடனை திரும்ப பெற்ற இன்ஸ்டால்மெண்ட் கடன் கொடுக்கும் திட்டத்தின் தந்தை டிஸ்னிலாண்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த விஜிபி, அவர் சகோதரர் விஜி சந்தோஷம், விஜி செல்வராஜ் எல்லாரையும் வணங்குகிறோம். ஏன்னா எங்கேயோ டிஸ்னிலாண்ட் எனக்கு திறக்கலான்ற யோசனையாக வந்திருக்குமா. எஃப்இ அருள் முதல் டிஜிபி நாடார். அவர் இருந்த காலத்தில் வந்து சிபிஐ டைரக்டர் இருந்தார். 2வது சிபிஐ டைரக்டர். குற்றவாளிகள்லாம் ஓடி ஒழிஞ்சிடுவாங்க. குற்றமே இல்லாத 0 கிரைம் கொண்டாந்தார் அவர். சிவந்தி ஆதித்தன் அவர் போற்றுதலுக்குரியவர். பல கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு. அவர் வந்து முக்கியமாக பார்த்தா விளையாட்டு துறையில் அவர் ஆற்றிய பணி, நாடார் சமூகத்தை யாரும் ஆற்றாத பணி. இந்திய ஒலிம்பிக் வாலிபால் சங்க தலைவராக இருந்திருக்காரு. திரு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. தந்தை வழியில் சென்ற சிவந்தி ஆதித்தனாரும் நம்முடைய பாராட்டுக்குரியவர். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 நாடார் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடார் வந்து அவர் வந்து உலகத்திலேயே ஒரு 5 தலை சிறந்த தோட்டக்கலை வல்லுநர்கள். சேகர் ஜேம்ஸ்னு பேர். இன்றைக்கி இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் பெரிய பெரிய கம்பெனிங்க, சைனா, பல உலக நாடுகள்லாம் 6000 பேர் வேலை செய்கிறாங்க தோட்ட தொழில். அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் சேகர் ஜேம்ஸ். மறந்துடாதீங்க. நீங்கள் ஏதாவது இன்ஃபோசிஸில் போனால் ரொம்ப ஃபாரின் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவர் தான் பண்ணுறார். அவருடைய இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. 1748 மீனவருடைய படை திரட்டு டச்சு படையை கடலிலேயே சிறைப்பிடித்த அனந்த பத்மநாபன் நாடார். உயிரை விட மானம் பெரிது இந்த தோல் சீலை அணிந்து போராட்டம் வெடிக்க காரணமாக இருந்த உயிர் நீத்த சகுந்தலா தேவி நாடாச்சி. சிவனின் நாமத்தை உச்சரித்துக்காக தன் நெஞ்சை பிளக்க வந்திருக்கும் மார்பை காட்டின ஏனாதி நாடார். கலியுகத்தில் மக்களின் மனதில் உள்ள பயம், அறியாமை, கோபம், காமம், வெகுளி போன்ற நோய்களை ஒழிக்க பாடுபட்ட ஐயா வைகுண்ட நாடார். எரால் சேர்மன் அருணாசலசாமி நாடார். நாடார் கோயிலின் நுழைவு போராட்ட வீரர் சரித்திரம் படித்த குஞ்சித நாடார். முதல் சுதேசி தயாரிப்பு பெரிஸ் பிஸ்கெட் அது நிறுவனம் பெரியசாமி நாடால் நிறுவப்பட்டது. வாய்ப்பூட்டு சட்ட வீரர் வேலுசாமி நாடார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் லோந்துரையை சுட்டுக்கொன்று தூக்கு மேடையை முத்தமிட்ட காசிராஜன் நாடார் மற்றும் ராஜகோபால் நாடார். மொழிப்போர் தியாகி தாளமுத்து நாடார். விண்ணை விலைபேசி மண்ணுக்கு கொண்டு வந்த தந்தி டிவி, நியூஸ் 7, வசந்த் டிவி, தமிழன் டிவி, ஆசீர்வாதம் டிவி, சத்யன் டிவி என சேட்டலைட்டை வசப்படுத்தது நாடார் இனம். நாடார் சமூகம் வந்து இப்போ பெரிய சவால் வந்துருக்கு. அதான் கடைசியாக நம்ம போக போகிறோம். நாடாரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
ஒரு விஷயம் நான் மறக்காத சொல்ல போகிறேன். காமராஜரை தேடினேன். எனக்கு ஒரு திறமை உண்டு, இது பெருமையாக சொல்ல ஆசைப்பட்றேன். என்னுடைய திறமை என்னென்னா, திறமையிலே அடையாளம் காணும் திறமை, திறமையிலே போற்றும் திறமை. அந்த திறமை வந்து காமராஜரை மீண்டும் காண்போமா, ஒரு காமராஜர் கிடைப்பாரா என்று சொல்லும்போது தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடி இந்த காமராஜரை பார்த்தேன். அவர் வந்து ஒரு நாடார் கிறிஸ்டியன். அவர் பேர் தாமஸ் ஃப்ராங்கோன்னு பேர். அவர் என்னென்னா பன்முக தன்மை கொண்டவர். முதல்ல ஒரு பேங்கர், பேங்கிங் முழுமையாக தெரியும். ஒரு யூனியன் லீடர் அவர். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வியாளர், ஸ்டேட் பேங்க் பள்ளிக்கூடங்கள்லாம் அற்புதமாக அந்த கல்வியை உயர்த்தியவர் அவர். ஒரு சோஷியல் ஒர்க்கர், ரெட் கிராஸில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருந்தவர். சோஷியல் ஒர்க்கர் அவர். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக நீதி போராளி அவர். அப்புறம் சுற்றுச்சூழல் வல்லுநர். எல்லா ஸ்டேட் பேங்க் பள்ளிக்கூடங்களும் பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத்ன்றது அது முன்னாடியே அழகாக பண்ணியவர். அவர் வந்து இப்போ என்ன பண்ண சமூகத்தில் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்று வந்து 27 லட்ச ரூபா அது வந்த பணத்தை அப்படியே இந்த பனைமர தொழில் வளர்ச்சிக்காக அப்படியே அதை டொனேட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் டாக்டர் தாமஸ் ஃப்ராங்கோ. நான் வந்து அவரை இந்த நூற்றாண்டின் காமராஜராக நான் கருதுகிறேன் அவரை. இப்போ வந்து இந்த நாடாளுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ஆன்லைன் ஷாப்பிங். சைனாலே கடைகள்லாம் மூடுறாங்க, அமெரிக்காவில் கடைகளை மூடுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நான் வேகமாக சொல்லிட்டே போகிறேன். நிறைய கடைகள் மூடப்படுது. பார்த்திங்கன்னா ஜேசி பென்னி, அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஷாக், எல்லா கடையிலும் மூடுறாங்க. அதை வாலண்டரி பாய்காட் பண்ணதான் சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ வந்து சிஎஸ் பண்ணுறாங்க, விக்டோரியா சீக்ரெட், ஆர்ச்சர் எல்லாம் வந்து 50 கடை 100 கடை மூடுறாங்க. ப்ரூக்ஸ் தோன்ற கடை, ஃப்ரெஷ் மார்க்கெட், சிப்டோல், இது மாதிரி நிறைய டாய்ஸ், ஆர்எஸ்ஆர்எஸ், இது மாதிரி நிறைய கடைகள் நான் லிஸ்ட்டு காட்டினே போகிறேன், நீங்களே பார்த்துக்கலாம். இவ்வளோ கடைகள் எவ்வளோ, அதாவது எத்தனையோ ஆண்டுகள் 100 வருடங்கள் முன்னாடி திறக்கப்படுற கடைகள் இப்போ மூடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கடைகள் மூடப்படுது. அப்போ வந்து இந்த ஆன்லைன் விபத்தில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 கால் டாக்ஸ் கம்பெனி மூடப்பட்டுட்டுது. ஒரு ஊபர், ஓலா வந்து 8000 கார் ஓடிக்கிட்டு இருந்த நம்ம தமிழர் தொடங்கிய ஃபாஸ்ட்ராக் வந்து 2000 ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைன், யாரோ வெளிநாட்டில் கடன் வாங்கி வெளிநாட்டு முதலீடு பெற்று நம்மூர் தொழில் அழிக்கிறாங்க. நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் ஆன்லைன் ஷாப்பிங்கை தவிர்க்கணுன்றது தான். நாடார் கடை மட்டும் இல்லை, இப்போ மருந்து கடை பற்றி நான் பேசினேன். மருந்து கடை எல்லா இனத்திலும் வச்சுருக்காங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு படித்து ஃபார்மசி படித்து ஒரு மருந்து கடை அவங்கெல்லாம் என்ன வாங்க நடுத்தரில் நிற்பாங்களா? யோசிங்க. அதை பற்றி தனியாக வாலண்டரி பாய்காட் பேசியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பிக் பாஸ்கெட்னு வருது. இப்போ நான் ஒரு பெரிய கடத்தில் இருக்கிறேன், இங்கே ஒரு நாளைக்கு 3 முறை அந்த வேன் வருது. இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க முருகன் ஸ்டோர்ஸ் நாடார் கடையில் வாங்கிட்டு இருந்தவங்க தான். அதனால் இப்போ என்ன ஆகும்னா, போக போக இவங்கெல்லாம் வியாபாரம் குறையும். வியாபாரம் குறைஞ்சாங்கன்னா அது சமூக பிரச்சனையாக மாறும், வேலை திறன் அதிகரிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மாவோயிஸ்ட்லாம் வேணே வர்றதில்லை. சமுதாயம் தான் அவளை உருவாக்குது. அவன் வேலை என்ன பண்ணுவான்? யோசிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்படியே வேலை இல்லாத போனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ நம்ம நாடார் கடைகளை காப்பாற்றியே தீரணும். நாடார் கடை மட்டும் இல்லை, செட்டியார் கடை, பாய் கடை, எல்லா கடையும் இருக்குது. நம்ம வந்து கடைக்கு போய் சாமான் வாங்கணும். கடைக்கு வாங்கினா அந்த கடைக்காரரை பார்த்து அவ்வளோ விசாரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி பெரிய பிக் பாஸ்கெட்லாம் வாங்கினாங்கன்னா ஒரு நாள் வந்து எல்லா கடையும் ஓய்ச்சிட்டு அவன் வைக்கிறது தான் விலையாக இருக்கும். அந்த பொருளுடைய தரமும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் ஆன்லைன் ஷாப்பிங்கிறது யாரோ நம்ம ஊருக்காரங்களே, யாரோ வெளியூருக்காரன் வெளிநாட்டில் கடன் வாங்கி அந்த முதலீட்டில் ஆரம்பிக்கிறான். இல்லை, நாங்கள் ஃபேஸ்புக்கில் தேசியது வாலண்டரி பாய்காட் ஆன்லைன் ஷாப்பிங்னு ஃபேஸ்புக் இருக்குது, அதை சேருங்க. இது வந்து ஒரு இயக்கம், சுதந்திர போராட்ட இயக்கம். நீங்கள் சின்ன தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்னென்னா கடைக்கு போய் வாங்கணும், வெளியே போகணும். நம்மளுக்கெல்லாம் உடலில் அவ்வளோ வியாதிகள் இருக்குது. வாக்கிங் பண்ணலாம், கடைக்கு வாக் பண்ணிட்டு ஜாலியாக போய்ட்டு அவனை விசாரிச்சுட்டு நம்ம செய்யணும். இது போன்ற திட்டங்கள்லாம் செய்வதன் மூலம் நான் நாடார் சமூகத்துடைய வேதனைகள் சாதனைகள்லாம் சொன்னேன், சந்திக்கும் பிரச்சனைகளும் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்களாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வாங்க, இது தமிழ் இனத்தை காப்பாற்றணும். நாடார் சமூக பெருமக்களுக்கு ஒரே வேண்டுகோள்னா, இந்த தமிழ் சமுதாயம் அவங்களை உதாசீனப்படுத்தியது. ஆனால் அவங்க தமிழ் சமுதாயத்தோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் பல பேர் அதை ஒரு குறையாகவும் சொல்கிறாங்க, நாடார்கள் தனியாக இருக்காங்கன்னு. அப்படி இல்லை. ஏன்னா நாம் தமிழர் அமைச்சர் நாடார் தான். காமராஜர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்திருக்காரு. சங்கலிங்க நாடார் தமிழ்நாட்டு பேர் வாங்கினது. அதனால் அவர்கள் வந்து தயவுசெய்து ஒவ்வொரு நாடார் கடையும் கலைஞரை விளக்கமாகிடணும். நாங்கள் எக்ஸ்ப்ளோரா மூலம் ஒரு பகுதியை தூய்மையாக, பசுமையாக, கொசு இல்லாத, குப்பை இல்லாத, பாதுகாப்பாக எப்படின்றது நாடார் கடையில் கொடுக்க போகிறோம். நாடார் கடையில் நீங்கள் வந்து அந்த ஊரில் இருக்கிற குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நீங்கள் கலைஞரை விளக்கமாக ஒரு நாடார் கடையும் கலைஞரை விளக்கமாகிடும். நாடார் கடையெல்லாம் நாடி வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் கிடைக்காது. நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். ஒரு ஊரை தூய்மையாக்கலாம். இந்த 1 லட்சம் பகுதிகள் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டால் தூய்மையாயிடுச்சு, பசுமையாயிடுச்சு. தினக்கழிவு மேலாண்மை, கழிப்பிடம் எல்லாத்தையும் வெற்றி பெற்றிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த தமிழ் சமுதாயம் சேர்ந்த சிறு வியாபாரிகளுக்கு காணிக்கையாக கொடுக்குறோம். எடுத்துகிட்டு 7ஆம் அறிவு 7 சுற்றுச்சூழல் எல்லோரும் கொடுப்போம். தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டும்.
இந்தியாவது உலகத்தையே வழிகாட்டும். நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதனால் இது வந்து ஜாதிக்காக சொல்ல, ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட ஜாதி தடைக்கல்களை படிக்கலாகி, பிரச்சனைகளை பரிசீலாக்கி, சோதனைகளை சாதனைகளாகி இருக்குது. மற்றவர்கள் இவர்களை பின்பற்றலாம். இது ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இல்லை, இது நம்ம ஊர் மேனேஜ்மெண்ட். வாழ்க.